Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லா வகையான புலாவோட வச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 5 முட்டை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், மிளகு சீரகமும் சேர்த்து அரைச்ச தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நீங்க தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா மிளகு தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல உள்ளுக்குள்ள நல்லா எல்லா சைடுமே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை மிக்ஸை சேர்த்து இதோட மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு ஸ்டீமர்ல தான் வேக வைக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். தண்ணி 2 டம்ளர் அளவு சேர்த்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற டிஃபன் பாக்ஸை உள்ள வச்சு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்திருக்கும். ஆனால் நம்மளால டிஃபன் பாக்ஸ் சூடாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியாது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது நல்லாவே சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது இது சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதனால நீங்கள் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெந்து வரும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு தூளுப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை பீஸை உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா அடியில் ஒட்டிக்கும். எல்லா சைடுமே நல்லா ஈவனாக வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம முட்டை பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயில் தான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 4 பல் அளவு பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கேப்சிகமாக கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நம்மளுக்கு சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதை 1 கப் அளவு தண்ணியில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தால் இது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, புலாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.